ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சிவந்ததும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம அதில் போட்டு ஒன்றா வதக்கிக்க போகிறோம். கண்ணாடி பதம் வரும் வரையும் வறுத்தா கூட போதும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அரிசி மாவு நான் கலரி வச்சுருக்கேன். வெந்நீர் ஊற்றி நல்லா கலரி வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் போட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இது உப்பு உருண்டை நல்லா தாளித்து கொட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதை மாவு அரிசி ஊற வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி கூட இதை செய்யலாம். இதை நான் அப்படியே ஒரே தட்டிலேயே எல்லாத்தையும் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வேக வச்சுட்டு போகிறேன். பாருங்கள், சூப்பராக இது வெந்துருச்சுன்னா ரொம்பவே அருமையான ஒரு டிஃபனாக இருக்கும் இது உங்களுக்கு. எல்லா உருண்டையும் நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். பாருங்கள் எல்லாத்தையும் வச்சாச்சு. நான் அடியில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதனால் ஆவி வருது உங்களுக்கு. அப்படியே எல்லாத்தையும் வச்சு ஒரு மூடி வச்சுருங்க. இட்லி குண்டா மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம்தான். அது வெந்த உடனே எடுத்து வச்சு நீங்கள் கெட்டி சட்னி வச்சு பரிமாறலாம். சூப்பராக இருக்கும். தேவைப்படுறவங்க சாம்பார் விட்டுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியாகவும் சட்னி நல்லா காரமாக தண்ணியாகவும் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசந்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.